வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 19ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 461ஆம் ஆண்டில் லிவியஸ் செவரஸ் மேற்கு ரோம பேரரசராக முடிசூடினார். கிபி 636ஆம் ஆண்டில் ராசிதீன் கலிபாக்கள் ஈராக்கின் அல் காடிசியா நகரில் சாசானிய பேரரசு படைகளை தோற்கடித்தனர். 1493ஆம் ஆண்டில் கிறிஸ்தோபர் கொலம்பஸ் முதல் நாள் தான் கண்ட தீவின் கரையை அடைந்து அதற்கு ஜான் சுவான் பட்டிஸ்டா பின்னாளைய போர்ட்டோ ரிகோ என பெயர் சூட்டினார். 1794ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரின் பின்னர் எழுந்த சில பிரச்சினைகளை தீர்க்கும் பொருட்டு ஐக்கிய அமெரிக்காவிற்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. 1816ஆம் ஆண்டில் வார்சா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. 1862ஆம் ஆண்டில் இலங்கை காலியில் இருந்து இங்கிலாந்து நோக்கி சென்ற கொழும்பு என்ற பயணிகள் கப்பல் மாலைத்தீவுகளுக்கு அருகே மினிக்காய் தீவில் மூழ்கிப் போனது. 1863ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க அரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் கெட்டிஸ்பர்க் புகழ்பெற்ற உரையை நிகழ்த்தினார். 1912ஆம் ஆண்டில் முதலாம் பால்கன் போரில் செர்பிய இராணுவம் பித்தோலா நகரை கைப்பற்றியதன் மூலம் மாக்டோனியாவில் இருந்து நூற்றாண்டு கால உதுமானிய ஆட்சி முடிவுக்கு வந்தது. 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் மேற்கு ஆஸ்திரேலியாவில் சிட்னி கோர்மொரான் ஆகிய போர்க்கப்பல்களுக்கு இடையில் நிகழ்ந்த மோதலில் 2 கப்பல்களும் மூழ்கிப் போயின. இதில் 645 ஆஸ்திரேலிய கடற்படையினரும் 77 நாஜி ஜெர்மனிய கடற்படையினரும் உயிர் இழந்தனர். 1943ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு நடவடிக்கையில் நாஜிகள் மேற்கு உக்ரைனில் லிவிவ் நகரில் இருந்த யானவ்ஸ்கா வதை முகாமை முழுமையாக அழித்தனர். குறைந்தது 6000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். 1969ஆம் ஆண்டில் அப்போலோ 12 விண்கலத்தில் சென்ற சார்லஸ் கொன்ராட், ஆலன் பீன் ஆகியோர் சந்திரனில் இறங்கி நடந்த 4வது மனிதர் என்ற பெயரினை பெற்றனர். 1969ஆம் ஆண்டில் பிரேசில் கால்பந்தாட்ட வீரர் பேலே தனது 1000வது கோல் இலக்கை பெற்றார். 1977ஆம் ஆண்டில் போர்த்துக்கல் போயிங் விமானம் ஒன்று மதீராவில் விபத்துக்கு உள்ளாகியதில் 131 பேர் உயிர் இழந்தனர். 1984ஆம் ஆண்டில் மெக்சிகோ நகரில் எண்ணெய் கிடங்குகளில் ஏற்பட்ட பெரும் வெடிப்புகளினால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 500 பேர் உயிர் இழந்தனர். 1985ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் அமெரிக்க அரசு தலைவர் ரொனால்ட் ரீகன், சோவியத் தலைவர் மிகைல் கோர்பச்சேவ் இருவரும் ஜெனீவாவில் முதன்முறையாக சந்தித்தனர். 1991ஆம் ஆண்டில் இலங்கையில் முதலாக தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் காவல்துறை நிறுவப்பட்டது. 1999ஆம் ஆண்டில் சீனா தனது முதலாவது சென்சு 1 விண்கலத்தை ஏவியது. 2010ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் பைக் ஆற்று சுரங்கத்தில் 4 வெடிப்புகள் நிகழ்ந்ததில் 29 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் பெய்ரூட்டில் ஈரானிய தூதரகத்தில் மேற்கொள்ளப்பட்ட இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டனர், 160 பேர் காயமடைந்தனர். மேலும் நவம்பர் 19ஆம் நாளானது மாலி நாட்டின் விடுதலை தினமாகவும் பன்னாட்டு ஆண்கள் தினமாகவும் உலக கழிவறை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான
வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.